இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸுக்கு எதிரான போர் ஆரம்பித்த பல மாதங்களுக்கு பிறகு நேற்று லெபனானுக்கு எதிராக நார்தர்ன் ஏரோஸ் அப்படிங்கிற பேரில் போரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ சாரையாக வெளியேற தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அரசாங்கம் குறிப்பாக இந்த சமயத்தில் லெபனானுக்கு எதிராக ஒரு போரை அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன, இஸ்ரேல் ஹெசபுல்லா இந்த ரெண்டு சைடோட அடுத்த கட்ட போர் திட்டங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். கூடவே இந்த விஷயத்தில் ஏன் ஈரான் இன்னுமே ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக காசாவிலிருந்து லெபனானை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக போன வாரம் அந்த பேஜர் டிவைஸ் வெடிச்சது, இஸ்ரேல் அரசாங்கம் நடத்தின தொடர் ஏர் ஸ்ட்ரைக்ஸு, கூடவே ஹெசபுல்லா அதுக்கெல்லாம் பழிவாங்கிறதுக்காக இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை விட குறிப்பாக இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெபனான் பார்டரில் கிட்டத்தட்ட 10,000 to 20,000 துருப்புகள் வரைக்கும் குவித்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. ஆக்சுவலாக இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே ஹெசபுல்லா இயக்கம் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் வர்றாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா கூட இதுவரைக்கும் இவ்வளவு சுச்சுவேஷனை பெருசு பண்ணவே இல்லை. ஸோ ஹெசபுல்லா பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கவுண்டர் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கவுண்டர்ஸ் அப்படிங்கிறதான் போய்கிட்டு இருந்ததே தவிர ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டு சைடுமே இவ்வளவு நாளாக உருவாக்கலை. ஆனால் இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ எதனால் இவ்வளவு நாளாக பொறுத்திருந்துட்டு இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபுல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த போர் ஆரம்பித்த சமயத்தில் ஹமாஸ் இயக்கத்தை எதிர்க்கிறது தான் இஸ்ரேலினுடைய முழு குறிக்கோளாகவே இருந்தது. ஸோ ஹமாஸும் பார்த்தீங்கன்னா அப்போ இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக பயங்கரமாக தாக்குதல்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இப்போ போர் பார்த்தீங்கன்னா ராஃபாவெல்லாம் ரீச் ஆன பிறகு ஹமாஸோட அட்டாக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஹமாஸ் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் அடிக்கடி இஸ்ரேல் மேலே இந்த ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அந்த ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறதே ஹமாஸ் சைட்லேருந்து பெருசாக கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஹமாஸ் த்ரெட் அப்படிங்கிறத இஸ்ரேல் பெரிய அளவுக்கு குறைச்சிட்டாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அதே சமயத்தில் ஹெசபுல்லா கூடயும் சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் ஹமாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பொழுது ஹெசபுல்லா கூட இஸ்ரேல் அரசாங்கம் அடக்கியே வாசிச்சது. பெருசாக அவங்க கூட எந்த ஒரு விஷயத்தையும் எஸ்கலேட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் காசாக்குள்ளே மொத்தமாகவே காசாவில் ஒரு இடத்த கூட விட்டு வைக்காமல் ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவாக ஹமாஸ் இயக்கம் இனி மறுபடியும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு வரணும் அப்படின்னா அவங்க ரீக்ரூப் ஆகி தான் வரணும். ஸோ ஆல்ரெடி அவங்க காசாவினுடைய தெற்கு பக்கம் சம் இடங்களில் ரீக்ரூப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் என்னதான் அவங்க ரீக்ரூப் ஆனாலுமே கூட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மறுபடியும் சரி செஞ்சு மறுபடியும் முதல்ல இருந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஹமாஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காலம் கூட பிடிக்கலாம். ஏன்னா பல டனல்ஸ் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்குது. ஸோ இஸ்ரேல் இன்னுமே இராணுவத்தை காசாவுக்குள்ளேயே வச்சுருக்குது. ஸோ அந்த ஒரு காலம் கண்டிப்பாக ஹமாஸுக்கு தேவைப்படும். ஸோ இது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மறுபடியும் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் ஒன்று கேட்கலாம், ஏன்பா அப்போ இஸ்ரேல் அரசாங்கம் இந்த போரை முடிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க பிணை கைதிகள் அப்படிங்கிறவங்க உள்ளே வர்றாங்க. ஆக்சுவலாக இன்னும் இஸ்ரேல் அரசாங்கம் காசாவே சல்லடை போட்டு தேடி முடிச்சிருந்தாலும் பிணை கைதிகளை மீட்க முடியல. இன்னும் பாதி பேர்த்துக்கு மேலே ஹமாஸ் கையில் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ என்னதான் இஸ்ரேல் ஒரு பெரிய ஆப்ரேஷனை முடிச்சிருந்தாலும் அவங்கள இது வரைக்கும் இஸ்ரேல் மீட்கலை. ஸோ இஸ்ரேல் அரசாங்கத்து கண்ணிலிருந்து அவங்கள வேறு பக்கம் அவங்க சேஃபாக வச்சுருக்கிறாங்களா, இல்லை இஸ்ரேல் அரசாங்கமே அவங்கள மீட்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கலையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் பிணை கைதிகள் மீட்கப்படுற வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் நாங்கள் மீட்கலாம், இந்த போரை நாங்கள் கண்டினியூஸாக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த ஒரு விஷயம் மாறி இருக்குது.
ஸோ இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சவுத் காசா, அதாவது வந்து ராஃபா பக்கம் ஒரு ஆப்ரேஷனை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இல்லையா, இனி அடுத்து மறுபடியும் நார்த்து காசா பக்கமே வர்றதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேல் அவங்களோட ஆப்ரேஷனை ஆரம்பித்ததே வடக்கு காசா பகுதியில் தான். ஸோ அங்கிருந்த மக்களை எல்லாம் தெற்கு காசாவுக்கு வெளியேற சொல்லிட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறத முடித்தாங்க. அடுத்து தெற்கு காசா பகுதிக்கு போன பொழுது மீண்டும் மக்களை எல்லாம் வடக்கு காசா பகுதிக்கு வர சொல்லி தெற்கு காசா பகுதியில் ஒரு ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வடக்கு காசா பகுதியில் வந்து ஒரு மிலிட்ரி சீஜ் அப்படிங்கிறத நடத்தப்படும். அதாவது அந்த பகுதிக்குள்ளே எதுவுமே உள்ள நுழையாது, முழுக்க முழுக்க இஸ்ரேலோட கட்டுப்பாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஒரு மிலிட்ரி ஸ்டேஜ் அப்படிங்கிறத வடக்கு காசா பகுதியில் நாங்கள் நிகழ்த்த போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் வடக்கு காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் தெற்கு காசாவுக்கே திரும்ப போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை இப்போலேருந்தே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த சீஜை வந்து இருக்க போகுதுன்னு இஸ்ரேல் சொல்கிறாங்கன்னா, தண்ணியிலிருந்து உணவு வரைக்கும் எதையுமே வடக்கு காசாவுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஸோ இப்போயே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியேறிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மிலிட்ரி சீஜ் அப்படிங்கிறத பண்ணுறதன் மூலமாக அந்த பிணை கைதிகளெல்லாம் மீட்டர்லாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் கிளைம் பண்ணுறாங்க. எது எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் ஒரு மிலிட்ரி சீஜ் அப்படிங்கிறத பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஹெசபுல்லாக்கிட்ட இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். காரணம், ஹெசபுல்லா ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் காசாவில் போரை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதை நிறுத்திடுவோம், காசாவில் போர் நடக்கிற வரைக்கும் நாங்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் அரசாங்கம் இன்னொரு குற்றச்சாட்டையுமே முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு ஒரு தாக்குதலை நடத்துச்சோ, அதே மாதிரி ஹெசபுல்லா இயக்கமும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து முக்கியமாக கெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வழியாக உள்ளே நுழைந்து அங்கே அதே மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டுக்கிட்டு இருந்ததா இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் மட்டும் டைமுக்கு ஹெசபுல்லா மேலே தாக்குதல் நடத்தாமல் இருந்திருந்தா ஹெசபுல்லா இயக்கம் இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பாங்க ஹமாஸ் மாதிரியே அப்படிங்கிறது இஸ்ரேலோட கிளைம். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் கிட்ட இருந்து வந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ காசா பகுதியை கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வைத்திருக்கணும், சில மாதங்களுக்கு வைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெசபுல்லா கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கணும். ஸோ அதுக்கு இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறத இப்போ ஹெசபுல்லாவை நோக்கி திருப்பி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா லெபனானுக்கு எதிராக ஒரு போரை அறிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சமீபத்தில் நடந்த தாக்குதல்களை நடத்தவே இல்லை. அப்புறம் எதுக்காகப்பா இந்த பேஜர் அட்டாக்லேருந்து படைக்குவிப்பு வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹெசபுல்லாவை மிரட்டி பார்க்கலாம், ஸோ அதன் மூலமாகவே அவங்கள பின்வாங்க வைக்கலாம் அப்படிங்கிறது இஸ்ரேலோட எண்ணமாக இருந்தது. ஸோ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இந்த படைக்குவிப்பு, இப்போ நடந்த அந்த பேஜர் அட்டாக்கு, கூடவே நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லாவை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ பேஜர் வெடிச்சதுனால பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லா இயக்கத்துக்குள்ளேயே கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். காரணம், இப்போ அவங்கள்ட்ட ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, எப்படி வந்து இந்த பேஜரில் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு வெடிமருந்தை வச்சாங்க அப்படிங்கிறதுல இன்னுமே குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஹெசபுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கத்துக்குள்ளேயே யாராச்சும் இஸ்ரேலுக்கு ஸ்பையாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிலர் இஸ்ரேலுக்கு ஸ்பையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. காரணம், அப்படி இல்லைன்னா இந்த பேஜர் டிவைஸ் அப்படிங்கிறத செக்கு கூட பண்ணாமல் வந்து இவ்வளோ அசால்ட்டாக வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ஹெசபுல்லா சைட்லேருந்து நடக்கும். அது மட்டும் இல்லை, இது எங்கே கோட்டை விட்டாங்க, இனி அடுத்தது எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றியும் இப்போ ஹெசபுல்லா இயக்கம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இஸ்ரேலோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத ஹெசபுல்லாக்குள்ளே உருவாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இஸ்ரேல் மேலே நடத்துகிற தாக்குதலை கொஞ்சம் குறைச்சிடுவாங்க ஆர் நிறுத்திடுவாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு கேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் அரசாங்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலுமே கூட ஹெசபுல்லா இயக்கம் கடந்த சில நாட்களாக அவங்க நடத்துகிற தாக்குதலை நிறுத்தலை, அதுக்கு பதிலாக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாட்களாக நார்தன் பார்டருக்கு கிட்ட மட்டும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தவங்க ரொம்ப டீப்பாக இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிக அளவுக்கான ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கமும் தொடர்ந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் சைட்ஸ் எல்லாம் குறி வச்சு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணாங்க.
ஆனால் எதை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஹெசபுல்லாவை இப்போ வரைக்கும் இஸ்ரேல்னால் நிறுத்த முடியல. ஸோ இதன் விளைவாக தாங்க இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் லெபனானுக்கு எதிராகவும் நார்தர்ன் ஏரோஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு போரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட நினைப்பு என்னென்னா, ஆல்ரெடி பெரிய டேமேஜ் அப்படிங்கிறத ஹெசபுல்லாவுக்கு ஏற்படுத்திட்டோம். ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டு இப்போயே ஒரு போரை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய அமைதி. ஸோ ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பெருசாக மூக்க நுழைக்கவே இல்லை, ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு வர்றாங்க. ஈவன் இஸ்மாயில் ஹனேயா கொல்லப்பட்டதற்கு கூட ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறத ஈரான் பண்ணும் அப்படிங்கிறது உலகமே எதிர்பார்த்த சமயத்தில் ஈரான் அரசாங்கம் அப்படி எதுவும் ரிவெஞ்ச் எதுவுமே கொடுக்கல. இன்ஸ்டெட் ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் முன்வைக்கப்படுதுன்னா, ஈரான் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த சமயத்தில் பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம், அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை தயாரிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய பவர் அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ரொம்பவே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரஷ்யா எப்படி ஈரானுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறதுமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் ஆப்பிரிக்க நாடான பர்கினோ ஃபசோ கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டுக்கிட்ட அதிக அளவுக்கு யுரேனிய வளம் அப்படிங்கிறது இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால தான் ஈரான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸாக அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஈரானோட இந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு சாதகமாக மாறி இருக்குது. ஸோ அவங்க ஹெசபுல்லாவுக்கு எகெயின்ஸ்டாக கொஞ்சம் அஃபென்சிவாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் ஹெசபுல்லாவும் பின்வாங்கிற மாதிரி இல்லை, பதிலுக்கு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே தொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனாலேயே நிலைமை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. அதே சமயம் ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு ட்ராப்பு, ஹெசபுல்லா மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் போருக்கு வருவோம், எங்களை போருக்கு இழுக்கிறதுக்காக இஸ்ரேல் அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் மேலே வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையில் நடக்கிற இந்த போரால் ஈரானும் இந்த போருக்குள்ளே இழுக்கப்படுமா? ஸோ இது ஒரு பெரிய போராக மாறுமா? இந்த போரால் பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? ஸோ இதையெல்லாம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.